கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஸ்டரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது செயின்ட் ஜான் கிறிசோஸ்தம். பிறப்பு கிபி 344, மறைவு கிபி 404. கிறிசோஸ்தம் கிபி 344 அந்தியோகியாவில் ஒரு சிறந்த குடும்பத்தில் பிறந்தார். இளமையிலேயே தன் தந்தையை இழந்தார். இவருடைய தாய் அந்துசாவிற்கு வயது 20. அவர்கள் தன் மகனை கடவுள் பக்தியிலும் ஒழுங்குமுறையிலும் வளர்க்கும் தொண்டிலும் சிறந்தது வேறொன்றும் இல்லை என்று உணர்ந்து அவரை வளர்ப்பதில் பெருங்கவனம் செலுத்தினார். சொற்பொழிவாற்றுவதில் தேர்ச்சி அடைந்தவர்கள் அக்காலத்தில் மதிப்பிற்குரியவர்களாக கருதப்பட்டார்கள். அந்த கலையின் நிபுணரான லைபேனியஸ் என்பவரிடமும் தத்துவ சாத்திரத்தில் சிறந்த அந்திரோகியேசியஸ் என்னும் கல்விமானியிடமும் இவர் கல்வி பயின்று வந்தார். இயல்பாகவே நுட்பமான பக்தியும் சொற்பொழிவு வன்மை உள்ளவருமாய் இருந்தார். ஏற்ற காலத்தில் சிறந்த பிரசங்கியாக விளங்கினார். இவருடைய பெயர் யோவான் என்ற போதிலும் அவருடைய சொற்பொழிவாற்றும் திறமையால் இவர் காலமான பின்னர் பொன்மொழி வாயுடையவர், அதாவது கோல்டன் மவுத் என்று அர்த்தம் கொள்ளும் கிறிஸ்தஸ்தம் என்னும் பெயரை இவருக்கு சூட்டினார்கள். தம் கல்வியை முடித்த பின் திருச்சபை பணியில் ஈடுபடுவதாக நோக்கம் கொண்டிருந்த இவர் தம் 20ஆம் வயது முடியாததால் தம் தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாமல் சட்ட நிபுணராக தொழில் செய்ய முயன்றார். இத்தொழிலில் பெயர் பெற்று வழக்கறிஞராக விளங்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த துறையில் அநியாயங்களையும் தங்கள் ஆதாயத்திற்காக பொய்யை மெய்யாகவும் மெய்யை பொய்யாகவும் காட்டும்படி அத்தொழில் ஈடுபட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளை மற்றும் ஊழல்களையும் கண்டு இவர் அத்தொழிலை நிரந்தரமான தொழிலாக்க மறுத்துவிட்டார். அத்தொழிலின் மேல் பற்றுதல் வேரோடு போகவும் அதனால் தான் பின்னால் இழுக்கப்படாதிருக்கவும் அவர் தம் உடைகளை மாற்றி சாம்பல் நிறமான ரெட்டு துணிகளை அணிந்து உபவாசம் செய்து வேத ஆராய்ச்சியிலும் ஜபத்திலும் செலவிட ஆரம்பித்தார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு அறிவு அடைவதையே தம் வாழ்க்கை குறிக்கோளாக்கி கொண்டார். அப்பொழுது அவர் வயது 23. அந்தியோகியாவின் அத்தியட்சரான மெலிடியஸ் இத்துறவியை குறித்து கேள்விப்பட்டு தம்மிடம் வரவழைத்து சிறிது காலம் மார்க்க போதனைகளை புகட்டி தன்னிடமே சரித்திர விஞ்ஞானியாக வைத்துக் கொண்டார். அச்சமயம் ஃபசில் என்றவருடைய நட்பு கிடைத்தது. வயதிலும் வாழ்க்கை நோக்கங்களிலும் இருவரும் ஒன்றுபட்டதால் வேத அறிவை விருத்தி செய்வதிலும் ஜபத்திலும் உபவாசத்திலும் இருவரும் ஒன்றாக நாட்களை செலவிட்டனர். பின்னர் தன் தாயின் வேண்டுகோளுக்கிணங்கி சுமார் 2 வருடங்களாக தன் வீட்டிலேயே துறவியாக இருந்தார். பின்னர் தன் நண்பன் ஃபசில் ரஃபேனாவிற்கு அத்தியட்சராக நியமனம் செய்யப்பட்டு போன பொழுது தம் 26ஆம் வயதில் குருத்துவம் ஆஃப் தி பிரைஸ்ட்ஹுட் என்ற பொருளின் பேரில் ஒப்பற்ற 6 புத்தகங்களை எழுதினார். கிபி 374ஆம் ஆண்டு முதல் 6 வருடங்களில் 4 வருடங்கள் ஒரு சிரியா தேசத்து துறவியிடமும் 2 வருடங்கள் குகையிலும் துறவியாக வாழ்க்கை நடத்தினார். தினசரி அதிகாலையில் எழுந்து முதலாவதாக வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் கழித்து பகல் முழுவதும் உணவின்றி சரீரத்தை ஒடுக்கி சூரியன் அஸ்தமனமான பின்னர் ரொட்டியை உணவாகவும் தண்ணீரை பானமாகவும் அருந்தி ஒட்டகத்தோல் அல்லது ஆட்டுத்தோளால் செய்த உடையை உடுத்தி குகைகளில் வாசம் செய்து வந்தார். இப்படி சரீரத்தை ஒடுக்கி வாழ்க்கை நடத்தியதில் அவர் உடல் நலம் கெட்டு வியாதியால் பிடிக்கப்பட்ட காரணத்தால் துறவி வாழ்க்கையை விட்டு பட்டணத்திற்கு வர நேர்ந்தது. கணக்கில்லாத கிறிஸ்தவ மக்களின் ஆத்மாவிற்கு இச்சம்பவம் மிகவும் பிரயோஜனமாய் இருந்ததென்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிபி 386ஆம் ஆண்டில் கிறிசோஸ்தம் டீக்கனாக நியமனம் செய்யப்பட்டார். 12 வருடங்கள் அத்தியட்சரின் கண்ணாகவும் கைகளாகவும் விளங்கி அத்தியட்சர் வாழ்க்கையில் உள்ள அழுக்குகளையும் சபையாரில் உள்ள தீய குணங்களையும் தனது தூய வாழ்க்கையாலும் வைராகியத்தாலும் சொற்பொழிவு வன்மையாலும் அறவே ஒழித்தார். சக்கரவர்த்தி ஆர்கேடியஸ் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை கான்ஸ்டன்டினோபிலுக்கு அத்தியட்சராக நியமிக்க வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கு பல இடையூறுகள் இருந்தும் அவைகளை மேற்கொண்டு கிபி 398ஆம் ஆண்டில் அப்பதவிக்கு அவரை அபிஷேகம் செய்வித்தார். அந்த பதவியிலிருந்து ஆடம்பரங்களில் செலவிடப்பட்ட தொகையை குறைத்து ஏழைகள் கஷ்டத்தை நிவர்த்தி செய்யும் வியாதிஸ்தரை குணப்படுத்துவதற்காக வசதிகள் ஏற்படுத்துவதிலும் செலவிட்டார். இதன் பின் குருமார்கள் ஒழுங்கான முறையில் பணியாற்றுவதற்காக சட்ட திட்டங்களை வகுத்தார். சபையார் ஆத்ம வளர்ச்சிக்கான காரியங்களிலும் ஈடுபட்டார். பெண்கள் மெல்லிய உடை தரித்தும் போதிய அளவு சரீரத்தை மூடாமல் இருந்து அவர்களை பார்க்கிறவர்கள் மனதில் மாசுபடிய செய்வது அவர்கள் செய்யும் பெரும் பாவம் என்று கண்டித்தார். விளையாட்டுகளிலும் வினோத காட்சிகளிலும் ஆத்மாவை கெடுக்கக்கூடிய யாதொரு விதமான செய்கையையும் நாம் மேற்கொள்ள கூடாதென்று வற்புறுத்தினார். புலன்கள் தீய வழியில் உழலாதவாறு அவற்றை காத்தல் வேண்டுமென்று கேட்டவர்கள் மனதை தொடும்படி பிரசங்கம் செய்தார்.
செய்தார். விதவைகள் பராமரிப்பில் மிகவும் ஊக்கம் காட்டினார். தன் பூர்வ சொத்து அனைத்தையும் வெளியவர்களுக்கென்று செலவிட்டார். அவர் கொடுத்த கணக்கற்ற நன்கொடைகளையும் தானங்களையும் பற்றி ஈகை செயலாளர் யோவான் என்று பட்டத்தை அவருக்கு சுற்றினார்கள். கிறிசோஸ்தம் கிபி 600ஆம் வருடம் அத்தியட்சர்களின் கூட்டம் ஒன்றை கான்ஸ்டன்டினோபிளில் கூட்டினார். அதன் பின் சுற்றுப்புறங்களிலும் அத்தியட்சர்களை சந்தித்து சபை தீர்த்த வேலையிலும் மும்முரமாய் ஈடுபட்டார். திருச்சபைக்காக அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசத்தின் பயனாக பரிசேயரால் நமது ஆண்டவருக்கு வந்த எதிர்ப்பு போல் அவருக்கும் எதிர்ப்பு ஏற்பட்டது. சபை சீர்திருத்தலை எதிர்த்த 36 அத்தியட்சரும் சக்கரவர்த்தி தியோபேலுவும் அவர் பேரில் அபாண்டமான குற்றங்களை சுமத்தி அவரை அத்தியட்சர் பதவியிலிருந்து நீக்கி டீக்கனாக நியமிக்கத்தக்கதாக உத்தரவு அனுப்பினார்கள். சக்கரவர்த்தி அத்துடன் அவரை நாடு கடத்த உத்தரவும் அனுப்பினார். இதை அறிந்த பாமர மக்கள் அந்த உத்தரவு அமலுக்கு வரக்கூடாது என்று எதிர்வாதம் செய்தார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துஸ்தம் ஒரு அருமையான பிரசங்கம் செய்து கிறிஸ்துவிற்காக தாம் தம் உயிரையும் இழக்க தயாராக இருப்பதாக கூறினார். அவருக்கு கொடுத்த தீர்ப்பு சரி அல்லவென்று மேலதிகாரிகள் உணர்ந்து அவரை கான்ஸ்டன்டினோபிள் நகரத்தில் 2 மாதம் இருக்கவும் பின்னர் அவர் நீஸ் பட்டணம் செல்ல வேண்டும் என்றும் தீர்மானித்தார்கள். கிபி 404ஆம் வருடம் ஜூலை மாதம் அவர் நீஸ் நகருக்கு புறப்பட்டார். செப்டம்பர் மாதம் காக்கசஸ் மலைப்பகுதியில் உள்ள ஒரு சிற்றூரில் சேர்ந்தார். அங்குள்ள குருவும் சபையோரும் அவர் வருகையால் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. மக்கள் அவர் மீது கொண்ட பக்தியை காண சகிக்காமல் அவரின் எதிரிகள் சக்கரவர்த்தியை அணுகி அவரை அந்நாட்டின் எல்லைக்கு அப்பால் அனுப்பிவிட வேண்டும் என்று வற்புறுத்தினர். கிறிஸ்துஸ்தம் அவ்விடமிருந்து கொண்டு போகப்படுகையில் வழியில் ஒரு சிறு கோயிலில் தங்க நேரிட்டது. அன்று இரவு செயின்ட் பெசிலிக்கஸ் கனவில் காணப்பட்டு, சகோதரனே, தைரியமாயிரு, நாளைய தினம் நாம் இருவரும் ஒன்றாயிருப்போம் என்று சொல்ல கேட்டு அளவில்லா ஆனந்தம் கொண்டு மறுநாள் ராப்போஜனம் பெற்று வெண்வஸ்திரங்களை உடுத்தி தோத்திரப்பாட்டை பாடி சிரித்த முகத்துடன் தன் ஆவியை இறைவனிடம் ஒப்புக் கொடுத்தார். கிறிஸ்துஸ்தம் சிறந்த வேத அறிவும் சொற்பொழிவு வன்மையும் உள்ள ஒரு சிறந்த பக்தராவார். சபையின் ஊழல்களை போக்க ஓயாது உழைத்த உத்தமன். சபையின் குருக்களும் அதற்கு மேற்பட்ட பதவி வகித்த பிரமுகர்களும் பொறாமையால் செய்த சூழ்ச்சிகளும் அரசாங்கம் சபை விஷயங்களில் தலையிட்டு எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகளுமே ஒரு சிறந்த பக்தனின் மரணத்திற்கு காரணமாயிருந்தன. அவர் உடலை நீத்து 15 நூற்றாண்டுகளுக்கு மேலாகியும் அவருடைய புகழும் பணியும் மறையவில்லை. இன்னும் அநேக மிஷனரி வாழ்க்கை வரலாறுகளை, இரத்த சாட்சிகளை நாம் காணலாம். எங்களோடு கூட இணைந்திருங்கள், எங்களோடு கூட பயணியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.